கேரள மாநிலத்தினுடைய தலைநகர் திருவனந்தபுரத்தில் 9 ஆண்டு காலமாக அப்துல் கலாம் ஸ்டடி சென்டர் என்று உருவாக்கி அதன் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை, சமுதாய சேவகர்களை, பாராளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய பெருமக்களை தேர்வு செய்து அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினத்திலே இந்த சிறப்பான விருதை வழங்கக்கூடிய ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினர் பாராட்டுக்குரியவர்கள். இதில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரும் கேரள மாநிலத்தை சார்ந்த அருமை சகோதரர்கள், சகோதரிகள். அவர்கள் இங்கே வரவேற்புரை கூறும்போது கூட மலையாளத்திலே உரையாற்றினார்கள். மலையாளத்திலே உரையாற்றிய போது எனக்கு நினைவுக்கு வந்தது, வைகோ மாமா அவர்கள் தமிழிலே மிகச்சிறந்த உரையை ஆற்றக்கூடியவர், ஆங்கிலத்திலே அனைவரும் போற்றக்கூடிய வகையிலே உரையாடக்கூடியவர், பாராளுமன்ற உரைகள் எல்லாம் மிக சிறந்த உரைகளாக 12 வால்யூம்களாக வெளிவந்திருக்கக்கூடிய காட்சி நமக்கு தெரியும். ஆக அந்த தமிழிலிருந்து கிளைத்து வந்த ஒரு மொழியாகத்தான் மலையாளத்தை நாம் பார்க்கிறோம். பேரர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், மலையாளத்தை தமிழை மூக்கால் பேசினால் அதுதான் மலையாளம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மலையாள மொழியில் இந்த வரவேற்பை நிகழ்த்திய போது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவுக்கு எனக்கு வந்தது. ஆக தமிழ்நாட்டில் தமிழும் மலையாளமும் தெலுங்கும் துளுவும் கன்னடமும் தென்னாட்டு மொழிகள், தமிழிலிருந்து கிளைத்த மொழிகள், அப்படி தமிழின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த விழாவிலே தமிழுக்காகவும், தமிழ் மக்களுக்காகவும், தமிழ் நாட்டுக்காகவும், தமிழ்நாட்டுடைய உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிற மாமா வைகோ அவர்களுக்கு இந்த விருதை வழங்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்ததற்காக இந்த விருதை வழங்கக்கூடிய அந்த குழுவினருக்கு நாம் அத்தனை பேரும் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்க கடமைப்பட்டாக இருக்கிறோம். வைகோ அவர்களை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் அரசியல் மேடையில் பேசினாலும், இலக்கிய கூட்டத்தில் பங்கேற்றாலும், அதே மாதிரி சட்டமன்ற பாராளுமன்ற கூட்டங்களிலே கலந்து கொண்டாலும், உலக மாநாடுகளிலே கலந்து கொண்டாலும், அவருடைய முறை ஒன்று, ஒரு பண்பு, ஒரு மரபு அவரிடத்திலே இருப்பதை நாம் காணுகிறோம். அந்த மரபு, அந்த பண்பு அவரிடத்தில் இருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால், எந்த ஒரு சப்ஜெக்டை, பொருளை எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசினாலும் அந்த பொருளை பற்றி, அந்த சப்ஜெக்டை பற்றி மற்றவர்கள் யாரும் புதிதாக ஒன்று சொல்ல முடியாத அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில். இதை அவரை பாராட்டுவதற்காக சொல்லவில்லை, கண்ட உண்மையை நாம் சொல்லுகிறோம். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு பேசினாலும் சரி, அது இலக்கியமானாலும் சரி, அது அரசியலானாலும் சரி, எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த பொருளில் அவர் பேசியதை விட இன்னொரு புதிய கருத்தை சிந்திக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, இப்படி சொன்னதும் இல்லை. அதனாலேதான் அவரை முஸ்லிம் லீகின் சார்பில் நாங்கள் சொல்லுகிற போதெல்லாம் வைகோ மாமா என்று அவர்கள் என்னை சொல்லுவதில்லை,
மிஸ்டர் தரோ என்று தான் நாங்கள் சொல்கிறோம். மிஸ்டர் தரோ அவர்களை பாராட்டக்கூடிய இந்த விருது வழங்கக்கூடிய விழாவுக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்து மிகச்சிறந்த முறையிலே பணியாற்றி சென்றிருக்கிறார். அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்று முதலில் தமிழகத்தில் இருந்து நாங்கள் நடத்தி வரக்கூடிய மணிச்சுடர் பத்திரிகையில் 8 காலம் போட்டோம். 8 காலம் போடுவதற்கு INS செய்தி அதை பார்த்து நான் எழுதி கொடுத்த பொழுது மணிச்சுடர் செய்தி ஆசிரியர் வில்லியம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன புதிதாக இருக்கிறது, யாரையோ ஒருவரை பற்றி ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னார். இல்லை சார், அவரை பற்றி வடநாடு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேசியிருக்கின்ற செய்தி INS-ல் நான் பார்த்தேன், அதனாலே அவரை ஜனாதிபதி ஆக்கலாம் என்று 8 காலம் போடுங்கள் என்று சொன்னபோது அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் 8 காலம் போட வைத்தோம். போட வைத்துவிட்டு ஒரு மாதம் இருக்கும். பிறகு வாஜ்பாய் அவர்கள் அவரை ஜனாதிபதி கேண்டிடேட்டாக அறிவித்தார்கள். அவரை அறிவித்த பொழுது அப்துல் கலாம் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர்கள் சிறப்பாளராக ஆய்வாளராக அறிவுரையாக இருந்தார்கள். அவர்களை இந்த அறிவித்த உடனே அங்கே போய் முஸ்லீம் லீகின் சார்பில் இப்போ தாம் அவர்கள் எனக்கு துண்டு போட்டது மாதிரி ஒரு ஆடை எடுத்து கொண்டு போய் போட்டோம். அவர்கள் இதெல்லாம் எதுக்கு என்று சொன்னார். அதே மாதிரி தான் அவர் ஜனாதிபதியாகி வேலூருக்கு வருகிற போது நான் எம்பியாக இருந்தேன். ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்போது அவரை வரவேற்பதற்காக ஒரு சால்வை எடுத்து கொண்டு போனால் இதற்கெல்லாம் எதுக்கு என்று கேட்பார். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாது என்று சொல்வார். அப்படிப்பட்ட உயர்ந்த அறிவாளி, மிகச்சிறந்த அறிவாளி. அவர் சொன்னதுதான் கனவு காணுங்கள், இந்திய நாட்டு மக்களே, இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று சொன்னார். அதே பாணியில்தான் தமிழகத்தை இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களும் ஜோசப் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் அவர் சொன்னது மாதிரி கனவு காணுங்க என்று சொன்னது மாதிரி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள், கான்பிடண்டாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நிச்சயம் என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆக இது அப்துல் கலாம் கொடுத்த வரம், அந்த பாணி, அவர் போட்ட பாதை, அந்த பாதையிலே தமிழகம் நடப்பதை கண்டு நாமும் பெருமைப்படுகிறோம். இத்தகைய தமிழகத்துக்கு வந்து கேரளாவிலே உள்ள நமது சகோதரர்கள் வைகோ மாமா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த நேஷனல் அவார்டை கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்த கேரள சகோதரர்களுக்கு, இந்த ஏற்பாட்டை செய்த அனைத்து சகோதரிகளுக்கு எனது நல்வாழ்த்தை தெரிவித்து, வைகோ மாமா அவர்கள் வெறுமனே புரட்சி புயல் அல்ல, தமிழகத்திலே வீசிக்கொண்டிருக்கிற தமிழ் தென்றல் என்பதை நினைவுபடுத்தி அவர் என்று வாழ்க, எப்பொழுதும் வாழ்க, அவரை வாழ்த்தக்கூடியவர்கள் வாழ்க, தமிழகம் வாழ்க, தமிழகத்திலே வெற்றி கழகம் வாழ்நாள் எல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.